வெல்கம் பேக் டு வாங்க போறோம்னா, ஜனநாயகன்லேருந்து தேர்ட் சிங்கிள் வந்திருக்கு செல்ல மகளே. ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. வேலைலாம் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டா பாட்டுக்கு போயிடுவோம். இந்த பாடலை பாடியவர் உங்கள் தளபதி விஜய். கொஞ்சம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸைட்மென்ட் ஷேர் பண்ணிக்கவா? நாளைக்கே தளபதி திருவிழாவுக்கு நானும் போறேன். இன்னைக்கு தளபதி மலேசியால வந்து லேண்ட் ஆனதே எனக்கு செம்ம சரியலா இருக்கு. எனக்கு படபடன்னு இருக்கு. நாளைக்கு அந்த மனுஷன பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலா ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு தெரியல. என்ன மாரி ஒரு ரியாக்ஷன் இருக்க போதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ அம் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் டுமாரோ. எனக்கு அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஸோ அது ஒரு உள்ள எதையோ அடக்கி வச்சு வேணான்டா வெடிக்காதன்னு இருக்கிற மாரி இருக்கு எனக்கு. தெரியல. இது என்னதான் நடக்க போகுது நாளைக்குன்னு எனக்கு தெரியல. பட் யாஹ்! உண்மையிலே நான் அந்த ஏர்போர்ட் வீடியோஸ்லாம் பார்க்குறேன். வந்து இறங்கிட்டாரு. எனக்கு அப்படியே மூச்சு வாங்குது. ஓகே. உண்மையிலே நாளைக்கு இந்த மனுஷன பார்க்க போறோம். என்ன நடக்க போகுது? என்ன பண்ண போறோம்? எனக்கு தெரியல. அப்படின்ற ஒரு ஃபீலிங். அது வந்து இட்ஸ் அன்எக்ஸ்பிரஸபிள். ஸோ அது சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. அவ்வளோதான். ஸோ வாங்க பாடி கேட்டுருவோம். 3, 2 லெட்ஸ் கோ. நிலவுகள் வரும் அழகே, கோடி கவிதைகள் தரும் பொருளே, கோடி வரமெல்லாமே ஒரு பிள்ளையானதே. யார் இது? ஒரு பாபா பாஸ்கர். சிறு சிறு சிரிப்பெல்லாமே என்னை சொல்லுதே. மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என் உயிரே, நீதானே எனக்கெல்லாமே, என் செல்ல மகளே. கியூட்டா இருக்கு ஸ்டில்ஸ்லாம். மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே. லிரிக்ஸ் இஸ் நைஸ் ஸ்டில் நவ். தளபதி வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. ஒரு ரெட்ரோவா இருக்கு அவர் வாய்ஸ். நீங்காது என்னோட கால்கள், செம்ம லீனா இருக்காரு. உண்டான தோள்கள், சிறுவிழியால் கதையா நீ பேச வேணும், உலகத்துக்கே கதை படைப்போம் நீயும் நானும், உலகத்துக்கே கதை படைப்போம். உலகத்துக்கே கதை படைப்போம் நீயும் நானும், கேட்காமலே உனக்குன்னு தர உயிர் இருக்குது கண்ணே மணியே. பின்னாடி கிரீன் ஸ்க்ரீன் கொஞ்சம் லைட்டா ஆஃபா தான் இருக்கு. கிரீன் ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்கு. தெரியல. ஸ்டில் செம்ம கியூட்டா இருக்கு. இது செம்ம கியூட்டா இருந்துச்சு. ஹம்மிங் செம்மையா இருக்கு. நைஸ் லிரிக்கல் வீடியோ. அந்த கிரேயான்ஸ் தீம் சூப்பரா இருக்கு.
நான் நெஞ்சில் குடியிருக்கும். ஈராத என்ன டேம்! நான் எந்தன் நெஞ்சில் குடியிருக்கும் நான் ஈராத என்ன ஓகே, ஓகே. தட் லாஸ்ட் பிட் வாஸ் லைட்டா கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. ஓகே. லைட்டா ஒரு சாபிங் லைட்டா சின்னதா ஒரு சாபிங் இருந்துச்சு. அது ஓகே, ஓகே. தட் வாஸ் நைஸ். எனது வெரி ஹேப்பி மியூசிக், வெரி ஸ்வீட் மியூசிக், வெரி ஒரு ரொம்ப சாஃப்ட்டான வோக்கல்ஸ். அதே நேரத்தில நல்ல ஒரு பேஸ் வாய்ஸ்ல பாடியிருக்காரு தளபதி. அதே நேரத்தில செம்ம சாஃப்ட்டா இருக்கு பாட்டு. ரொம்ப சூதிங்கா இருக்கு. பிரைட்டா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப அ லைக் வந்து அம் திடீர்னு வெளிய போய் பார்க்குறோம். கரெக்ட்டான அளவுல சூரியன் அடிச்சா, இந்த மரம்லாம் தெரிஞ்சு, கரெக்ட்டான வைப்ரன்ஸ் ஆஃப் கிரீன் அந்த கலர்ஸ்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா செம்மையா இருக்கும்ல. இன்னைக்கு இந்த டே செம்மையா இருக்க போதுடா! அப்டின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல. அந்த ஃபீல் அந்த பாட்டுல இருக்கு அப்டின்னு நான் நெனைக்கிறேன் பெர்சனலி. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பாட்டு. ஆ மகளுக்கான ஒரு பாட்டு. அ இது தளபதி வாய்ஸ் சூப்பர்வா செட் ஆயிருக்கு. வெரி, வெரி நைஸ் சாங் ஃபார் தளபதி டூ சிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தளபதி பெர்சனலா மெலோடிஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னோட ஃபேவரைட் மெலோடி வந்துட்டு "ஏன்டி ஏன்டி" ஃப்ரம் புலி தான். தி சிங்கிங் ரேஞ்ச் இன் தட் சாங் இஸ் இன்சேன். எனக்கு தட் இஸ் தி பெஸ்ட் தளபதி சி ஆஸ் எ சிங்கர் அதுதான் எனக்கு பெஸ்ட்டு. எனக்கு பெர்சனல் ஃபேவரைட் அது. அதுக்கப்புறம் எனக்கு இது "சின்ன சின்ன கண்கள்", தென் கம்ஸ் "கண்டாங்கி கண்டாங்கி" அண்ட் தி அதர்ஸ். ஸோ இதுதான் என்னோட டாப் 3 தளபதி பாடுன பாட்டுங்கள்ல. ஸோ யாஹ் சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் இப்ப இது இது அனௌன்ஸ் பண்ணப்ப ஆம் எல்லாம் மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. "ஓ! கேசரி தானா அப்ப? பகவந்த் கேசரி தானா?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்க நான் விரும்பினேன். எவ் எப்படியாப்பட்ட கேசரியா இருந்தாலும், ஒழுங்கா கிண்டி குடுத்தா பார்க்க நான் ரெடி தான். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். கண்டிப்பா இஃப் இட் இஸ் எ ரீமேக், லெட் இட் பி எ ரீமேக். ஐ அம் கோனா பி ரெடி ஃபார் தட் ஆல்சோ. பட் லெட்ஸ் சி லெட்ஸ் சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா ஒரு நல்ல படமா அமைஞ்சிட்டாலே மன திருப்தியோட நான் வருவேன் வெளிய தியேட்டர்லருந்து. ஏன்னா, ஆல்ரெடி இந்த படம் எப்படி என்னென்ன எமோஷன் குடுக்க போதுன்னே தெரியல. அதுதான் பிரச்சனையே இப்ப. படத்துல உள்ள எமோஷன் தாண்டி, வெளி உலகத்துல இருக்கிற எமோஷன்லாம் உள்ள கிண்டி ஒரு கேசரி பண்ண போது. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நாளைக்கு தளபதி திருவிழாலருந்து நெறைய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் நானும் ஷேர் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகே. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.